யார்கிட்டயே ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுப்பா. நான் காவேரியை போய் பார்த்தேன். அம்மாவையும் காவேரி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. ம் ஆமா. காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லைன்னாலும் அம்மாவை கூட்டிட்டு போனதுல அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இத்தனை வருஷமா அவங்களோட பேத்திய பார்க்காம இருந்த அவங்க ஏக்கம் என்னங்கிறது அவங்கள பார்க்கும்போதே தெரிஞ்சது. நாங்க அங்க போன 2 நாளுமே அவங்க கையால எங்களுக்கு சமைச்சு போட்டு குழந்தை கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தாங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அது காவேரிக்கு தெரியாது இல்லையா? அதான் அவங்க எங்களை கூப்பிட்டு சமைச்சு போட்ட ஒரு கர்டசிக்காக நாளைக்கு காவேரியும் அவங்க அம்மாவையும் சாப்பிடுறதுக்காக நான் டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்கேன். வரட்டும்பா, தாராளமா வரட்டும். நானும் நடந்ததுக்கெல்லாம் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க இங்க வர்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. வரட்டும், அவங்ககிட்ட நான் பேசுறேன். தாத்தா ப்ளீஸ், தயவு செஞ்சு அவங்க வர்றப்ப பழைய விஷயத்தை பத்தி எல்லாம் எதுவும் பேசிக்க வேண்டாம். நீங்க காவேரிக்கு என்ன பத்தின ஞாபகத்தை கொண்டு வரேன்னு பழைய விஷயங்களை பத்தி பேசினாலோ இல்ல அதை பத்தி ஞாபகப்படுத்தினாலோ அது காவேரிக்கு மெடிக்கலி நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டாக்கும். நடந்த எல்லா விஷயமும் அவளுக்கு தானா ஞாபகம் வரணுமே தவிர நாமளா ஃபோர்ஸ் பண்ணி அவளுக்கு எதையும் ஞாபகப்படுத்த கூடாதுன்னு டாக்டர் சொன்னதா அவங்க அம்மா சொன்னாங்க. அதனால நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி நீங்க எதுவும் பேச வேண்டாம். நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு கெஸ்ட் வரதா நினைச்சு அவங்கள நல்லபடியா ரிசீவ் பண்ணி கவனிச்சுக்கிட்டா மட்டும் போதும். எந்த குடும்பம் நம்ம கூட இருந்தா அவங்களால தேவையில்லாத பிரச்சனையும் ஆபத்து வருமோன்னு அந்த உறவையே மொத்தமா முடிச்சு விட்டு இந்த வீட்டுல இருந்து அனுப்பி வச்சோமோ, இப்ப நீ அவங்களையே கூட்டிட்டு வந்து விருந்து வைக்கணும்னு சொல்ற. ஏங்க என்ன இது? நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த 5 வருஷத்துல அப்படி என்ன வச்சு நீ பெருசா குறைய கண்டுட்ட? அவங்க யாருமே இல்லாட்டினாலும் நீயும் குழந்தைங்க நல்லா தானே இருந்தீங்க. என்னைய கேட்டா போனவங்க போனவங்களாவே இருந்திருக்கலாம். மறுபடியும் அவங்கள பார்த்து பேசி அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டு அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறது இதெல்லாம் தேவையில்லாத வேலை. என்ன பேசுறீங்க சித்தப்பா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த 5 வருஷமா நானும் என் குழந்தைய சந்தோஷமா இருந்தோமா? உங்களுக்கு வெளியே பாக்குறதுக்கு வேணா அப்படி தெரிஞ்சிருக்கும். ஆனா காவேரி இல்லாம ஒவ்வொரு நிமிஷமும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். எத்தனை நாள் அந்த குழந்தை எங்க அம்மாவை பார்க்கணும் எங்க அம்மாவை பார்க்கணும் உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிருப்பா. இவ்வளவு அடம் பிடிச்சு அழுதுருப்பா. அதெல்லாம் தெரிஞ்சுப்பா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அந்த தப்புக்காக பாவம் அந்த சின்ன குழந்தை அம்மாவை பிரிஞ்சு இத்தனை வருஷமா தண்டனை அனுபவிச்சிருக்கு. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. திரும்பவும் நான் அந்த விஷயத்தை பேசி பெருசு பண்ண வேண்டாம். இந்த சூழ்நிலையை எப்படி சரி பண்றதுன்னு மட்டும் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால தேவையில்லாம நீங்க ஏதாச்சும் பேசுனீங்கன்னு வைங்க, அப்புறம் எனக்கும் பேச தெரியும். யார் என்ன நினைச்சாலும் காவேரிக்கு என்னோட ஞாபகமே இல்லைன்னாலும் வாழ்க்கை எங்களை எப்படியாவது ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு ஒரே இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இதுல திரும்பவும் யாராச்சும் ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். விஜய் விஜய் சாப்பிட்டு போடா. விஜய் என்னங்க நீங்க
சாப்பிட உட்காந்து அவங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன இல்லாதையும் பொல்லாதையுமா சொல்லிட்டேன்? என்ன நடந்துச்சோ அதானே சொன்னேன். மா, டைம் ஆச்சுமா, சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வா. இதோ வரேன்டி. மா, சீக்கிரம் வாமா. இதோ வந்துட்டேன். குடு. இந்தா. என்ன வெயிட்டா இருக்கு? என்னம்மா எக்ஸ்ட்ரா ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்க? காலையில டிஃபனையும் சேர்த்து வச்சிட்டியா? நான் தான் காலையில டிஃபன் சாப்பிட்டேனேமா. இல்ல காவேரி, அதுவும் மதிய சாப்பாடுதான். மா, நான் என்னைக்கு ஸ்கூலுக்கு எக்ஸ்ட்ரா டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிருக்கேன்? இவ்ளோ சாப்பாட்டை சாப்பிட்டு மத்தியானம் கிளாஸ் எடுப்பா இல்ல தூங்கவா? ரெண்டும் உனக்கு இல்லடி. எனக்கு இல்லையா? வேற யாருக்கு நீ என்கிட்ட சாப்பாடு கொடுத்து விடுற? அதான் நேத்து நம்ம வீட்டுக்கு வந்துச்சே உன் கிளாஸ் பொண்ணு காவேரி, அவளுக்குதான். மா, அந்த குழந்தைக்கு நீ எதுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து விடுற? ஏதோ 2 நாள் ஸ்கூல் லீவு, அப்ப அவ நம்ம வீட்டுக்கு வந்தா அவளுக்கு நீ சமைச்சு கொடுத்த, அவளும் சாப்பிட்டு சந்தோஷமா இங்க இருந்து போனா. இப்போ எனக்கு குடுக்கற மாதிரியே ஸ்கூலுக்கு நீ அவளுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புற, அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இல்லடி, அவ இங்க வந்தப்போ என் சமையல நல்லா ருசி சாப்பிட்டா. நல்லா இருக்கு பாட்டின்னு சொன்னா. அதான் குழந்தைக்கு நம்ம சமையல் ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு இன்னைக்கு உனக்கு சமைக்கிறப்ப அவளுக்கும் சேர்த்து சமைச்சேன். இத கொண்டு போய் அவகிட்ட குடுத்துறேன்டி. மா, நான் ஒரு டீச்சர்மா. என் கிளாஸ்ல மொத்தம் 42 குழந்தைங்க இருக்காங்க. இதுல அம்முக்கு மட்டும் நான் சாப்பாடு எடுத்துட்டு போனா அது தப்பா இருக்காதா? அதெல்லாம் ஒண்ணும் தப்பா இருக்காது. யாராவது கேட்டா அவ அம்மா இல்லாத குழந்தை, அதனாலதான் நான் அவளுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன்னு சொல்லு. அதையும் மீறி யாராவது கேட்டா என்கிட்ட சொல்லு. அது உன் பிரின்சிபாலாவே இருந்தாலும் அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் நேத்து கேட்டதான் இப்ப திரும்பவும் கேக்குறேன். நீ எதுக்கு அவங்களுக்காக இவ்ளோ பண்ற? எல்லாம் ஒரு பாசத்துலதான். நீ முத நாள் அந்த குழந்தைய ஸ்கூல்ல பாத்துட்டு வந்ததும் ஏன் என்னன்னு தெரியலமா. அந்த பொண்ணு என்ன முத தடவை பார்த்ததுமே என்கிட்ட ரொம்ப ஒட்டிக்கிட்டா, என்கிட்ட ரொம்ப பாசமா பேசினான்னு சொன்னேன்ல. அதே மாதிரி இங்க வந்த இந்த 2-3 நாள்ல என்கிட்டயும் ஆசையா பாசமா பேசி ஒட்டிக்கிட்டாடி. அதான் அந்த குழந்தைக்காக இதெல்லாம் பண்ணணும்னு தோணுது. ஆசையா அவளுக்காக சமைச்சிட்டேன். இன்னைக்கு ஒரு நாளாவது அவகிட்ட கொண்டு போய் கூட. யோசிக்காதடி, எடுத்துட்டு போய் கொடு. ஸ்கூலுக்கு நேரமாச்சுல, சீக்கிரம் கிளம்பு. வரேன். ம். அம்மோ, அம்மோ, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு பாரு, சீக்கிரம் வா. என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லுங்க அத்தை. அம்முவை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? இல்ல அத்தை, இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கா. இனிமேதான் கிளம்பணும். சரிங்க மாப்பிள்ள. அப்புறம் இன்னைக்கு மதிய சாப்பாடு நீங்க கொடுத்து விட வேண்டாம். அம்மாவுக்கும் சேர்த்து நான் காவேரி கிட்ட சாப்பாடு கொடுத்து விட்டுருக்கேன். உங்களுக்கு எதுக்கு அத்தை தேவையில்லாத சிரமம்? இதுல சிரமம் என்ன மாப்பிள்ள இருக்கு? எனக்கு அவளை ஊட்டி வளர்க்கற குடுப்பனை தான் கிடைக்கல. என் கையால சமைச்சு குழந்தைக்கு கொடுத்து அனுப்பி அவ அதை சாப்பிடுறதுல எனக்கு ஒரு மன திருப்தி தான். அதான் நீங்க சாப்பாடு கொடுத்து விட வேணாம்னு சொல்றதுக்கு தான் உங்களுக்கு போன் பண்ணேன். சரி அத்தை, நான் மிஸ் சாப்பாடு கொண்டு வருவாங்கன்னு அம்மா கிட்ட சொல்லிடுறேன். சந்தோஷம் மாப்பிள்ள, நான் வச்சிடுறேன். சரிங்க அத்தை. அப்பா, ம் ஏன் கார் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டீங்க?
நான் இங்க இருந்து ஸ்கூல் கேட் வரைக்கும் நடந்து போகணுமா? நடந்தெல்லாம் போக வேணாண்டா நீ. நான் உன்னை கேட்டுக்கிட்டே டிராப் பண்றேன். அப்ப போங்க. இருடா போலாம். அதான் இன்னும் டைம் இருக்குல்லடா அம்மு, மெதுவா போலாம். ம். அம்மு டைம் ஆச்சு பாரு, சீக்கிரம் இறங்க. இறங்க இறங்க இறங்குடா. அம்மு இறங்குடா. ஓஹோ, அப்பா இவ்ளோ நேரம் டைம் ஆகல. எங்க மிஸ் வந்ததும் டைம் ஆயிடுச்சோ? இறங்க அம்மு. எனக்கு என் மிஸ் பிடிச்சிருக்கா இல்ல உங்களுக்கு என் மிஸ் பிடிச்சிருக்கானே தெரியல. வாயாடி முதல்ல இறங்கு இறங்கு. என்ன பேச்சு பேசு. வா 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 வா. என்னடா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா நீ? எஸ் மிஸ். ஒன்னாதான் வருவீங்களா? ஆமா மிஸ். Good morning. வருவோம். அப்படியா? மிஸ் சரி போங்க, பாத்து Sorry, கிளாஸ் miss. போங்க. ஓகே மிஸ். குட் மார்னிங் மிஸ். அம்மு மிஸ் குட் மார்னிங் சொல்றா. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். மார்னிங் மிஸ். சரி வா. மிஸ் ஒரு நிமிஷம். ம். உங்க முகம் ஏன் ரொம்ப டயர்டா தெரியுது? நைட்டு சரியா தூங்கலையோ? இல்ல, ஒரு மனுஷனோட ஆவரேஜ் ஸ்லீப்பிங் டைம் 7 to 9 hours இருக்கணும். நீங்க நைட் ரொம்ப கம்மியா தூங்கிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதான் பாருங்க முகம் எவ்வளவு டல்லா இருக்குன்னு. ம். ம்ஹும். நைட்டு சரியா தூக்கம் இல்லாதனால மார்னிங் ஒழுங்கா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தோணி இருக்காது. ரைட்? நீங்க அரைகுறையா தான் சாப்பிட்டு வந்திருப்பீங்க, கரெக்டா? இங்க பாருங்க, ஸ்கூலுக்கு வந்தோமா குழந்தைய டிராப் பண்ணோமான்னு கிளம்பிட்டே இருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. கொஞ்சமாவது ஒரு குழந்தைக்கு அப்பாங்கிற பொறுப்போட நடந்துக்கோங்க. ஏங்க இப்ப நான் என்ன தப்பா கேட்டேன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க? எனக்கு எல்லாமே தப்பா தான் சார் தெரியுது. என்கிட்ட இப்படி வந்து பேசுற மாதிரி மத்த டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் பேசுறீங்களா? அவங்க கிட்ட எல்லாம் ஒழுங்கா தானே நடந்துக்கிறீங்க? மத்த டீச்சர்ஸும் நீங்களும் ஒன்னா மிஸ். அவங்கள விட நீங்க ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் இல்லாம ரொம்ப ஃபேவரட்டான மிஸ். அம்மு அம்முக்கு சொன்னேன். அம்மு ஃபேவரட்டான மிஸ் தானே உனக்கு? அம்மு நீ கிளாஸ்க்கு போ, நான் வரேன். ஓகே மிஸ். பை பா. பாய்டா. இங்க பாருங்க, நான் சுத்தி வளைக்காம ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றேன். நீங்க இந்த மாதிரி உங்க லிமிட்டை தாண்டி என்கிட்ட நடந்துக்கிறது, சும்மா சும்மா எங்க வீட்டுக்கு வர்றது, எங்க அம்மா கிட்ட பேசுறது, இது எதுவுமே எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் மாத்திக்கோங்க. நீங்க பண்றது எதுவும் சுத்தமா நல்லா இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஐயோ, நான் உங்க வீட்டுக்கு வர்றதே அம்முக்காக தாங்க. மத்தபடி உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்லாம் எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்ல. நானும் அம்முக்காக தான் இது எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன். இனிமேலாவது உங்க லிமிட் என்னங்கறத தெரிஞ்சு நடந்துக்கோங்க. இல்ல நான் மிஸ்